தொடர்ச்சியாக இருதரப்பிலிருந்தும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடியும் முந்தையும் தாக்குதல் நடத்தி அதனை தடுத்து இருக்கிறது, மக்களை பாதுகாத்திருக்கிறது இந்திய ராணுவம் அப்படின்றதான் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் அவர்கள் மத்திய அமைச்சர்களோடு கலந்த ஆலோசனை, பாதுகாப்பு ஆலோசகரோட ஆலோசனை, இப்படின்னு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒருபுறம் நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். களத்தில் மக்கள் என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறார்கள், ராணுவம் என்ன மாதிரியான முன் தயாரிப்போடு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதே நேரத்தில் நேற்று இரவு முழுவதுமே, அதாவது இரு நாட்டிலும் எல்லையோரம் இருந்த மக்களுக்கு இரவு ஒரு பதற்றமான ஒரு இரவாகத்தான் இருந்திருக்கும். இந்தியா தரப்புல இருந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் தான் இந்தியா, அதாவது பதிலடி தாக்குதலை தான் இந்தியா எடுத்தது அப்படின்னு இந்திய தரப்புல நம்ம சொன்னாலும் கூட, பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறுவதையும் பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதையும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக இந்திய தரப்பில் தொடர் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது. எத்தனையோ முறை எவ்வளவோ சூழல்களில் ஆதாரங்களோடு பயங்கரவாத குழுக்கள் அங்கு இயங்குகிறது அப்படின்னு இந்தியா தொடர்ந்து அதை கட்டுப்படுத்தணும்னு வலியுறுத்தி வந்தாலும் கூட பாகிஸ்தான் அதை தவிர்க்க தவறிவிட்டது அப்படின்றதனுடைய பலனாகத்தான் இன்றைக்கு இந்த ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக இந்திய தரப்பிலிருந்து பதிலடி தாக்குதலே ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதாவது ஒரு பதிலடி அப்படின்ற விதமாகத்தான் இந்திய தரப்பிலிருந்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இதை ஆரம்பித்து வைத்தது பாகிஸ்தானிலிருந்து இயங்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தங்களை தற்காத்து கொள்ளும் விதமாக, அதற்கு பதில் கூறும் விதமாகத்தான் இந்திய தரப்பு தாக்குதல் இருந்தது அப்படின்றத உலக நாடுகளுக்கும் இந்தியா விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்த விவரங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து என்ன மாதிரியான டிஃபென்ஸை எல்லாம் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவினுடைய அந்த வான் தடுப்பு அமைப்பு அப்படின்றது பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன்கள் மூலமாகவோ இல்லை வான்வழி தாக்குதலோ முன்னெடுக்கப்பட்டால் அதை அனைத்தையுமே தடுத்து இந்தியா தன்னுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊடுருவல்கள் முயற்சிகள் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டாலும் அத்தனையையும் எல்லையோரம் இருக்கக்கூடிய நம்முடைய இராணுவ வீரர்கள் களத்திலிருந்து போராடி தக்க பதிலடி அளித்து அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாத்திருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்ற விதமாக அரசு மாநில முதலமைச்சர்களுக்கு ஏற்கனவே பல அறிவுரைகளை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துவங்கி அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது எந்த நேரத்தில் பாகிஸ்தான் என்ன தாக்குதலை முன்னெடுத்தாலும் அதனை தடுப்பதற்கும் அதனை முந்தி தாக்கி அவர்களுடைய முயற்சியை முறியடிப்பதற்கும் இந்தியா தொடர்ந்து களத்தில் தயாராகவே இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து மதியை தொடர்ந்து அடுத்ததாக எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், இதுவரைக்கும் மதி என்ன நடந்தது, உலக நாடுகள் என்ன நிலைப்பாடு அப்படின்றத தொடர்ந்து விளக்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு நிர்வாக ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எப்படியான ஒரு சூழல் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் என்ன மாதிரியான முன் தயாரிப்போடு இருக்கிறார்கள்? நிச்சயமாக வணக்கம் கௌதமி. ஒரு நீண்ட இரவுக்கு பிறகாக ஒரு நம்பிக்கையான விடியலாக தற்பொழுது விழுந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே பாகிஸ்தான் தொடர்ந்து முதலாக ஒரு ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தது. அதன் பிறகாக பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. நேற்று இரவு முழுவதுமே ஒரு நீண்ட இரவாக சென்ற நிலையில் தற்பொழுது ஒரு நம்பிக்கையான விடியல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் இதெல்லாம் பேசுவதற்கு முன்னதாக முப்படை வீரர்களுக்கும் இந்த நேரத்தில் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ச்சியாக இந்தியா பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டது. உலக நாடுகளிலேயே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எடுத்து பேசியது. அடுத்ததாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம் என்கிற தகவல்களையும் உலக நாடுகளுக்கு இந்தியா தெரிவித்திருந்தது. இந்த நிலையில அந்த எல்லை கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தும் பொழுது நேற்று இரவு இந்தியா பாகிஸ்தான் மீது கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த எல்லையோடு இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான், ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பட்டல்வால் சர்மா, குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோருடன் ஒரு காணொலி மூலியமாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாரு. நேற்று இரவு முதலே இந்த எல்லை பகுதிகளில் என்ன நடந்தது, மேலும் கூடுதலாக எந்த இடத்துல கூடுதல் அளவிலான ராணுவங்கள் தேவைப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து அதன் பிறகாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும்
மற்றும் முப்படைகளுடைய தலைமை தளபதி அனில் சௌகான் ஆகியோர் பிரதமரிடம் நேற்று இரவு முழுவதும் இவருக்கு எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும் அதே போல ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டு பகுதிகளில் என்ன நடந்தது என்பதை பிரதமரிடம் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். அதற்கு பிறகாக பிரதமர் ஆலோசித்து அடுத்ததாக இந்தியா இன்னும் நிலைப்பாட்டை எடுக்க இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஆலோசித்த பிறகாக பிரதமர் அடுத்த கட்டமாக என்ன மேற்கொள்ள இருக்கிறார் என்பதுதான் அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் எல்லோரும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இன்னைக்கு இரவு முதலே கடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுத்தது. குறிப்பாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலும் கூட பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் மீதோ மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தான் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்ததாக இந்தியா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது. ஆனால் நேற்று இரவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாரமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல பொதுமக்கள் குடியிருப்புக்கு அருகே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த பகுதிக்கு அருகே பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே நேற்று பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தியது. தொடர்ந்து ஜம்மு, உதம்பூர், பாரமுல்லா ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு விடியவே இந்த சைரன் ஒலி என்பது ஒலிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக அந்த பகுதிகளில் முன்னதாகவே மின்தடை என்பது ஏற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்தடை ஏற்பட்டிருந்த காரணமாக தான் பாகிஸ்தான் அந்த ட்ரோன் தாக்குதல் செய்யும் பொழுது எளிதாக அதை கண்டறிந்து அந்த ட்ரோன்கள் என்பது அளிக்கப்பட்டது. பாகிஸ்தான் பல வழிகளில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே முப்படைகளும் ஒருங்கிணைந்து அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தியா நேற்று இரவு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அதே போல லாகூர், சியால்கோட் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. குறிப்பா பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தை இந்தியாவுடைய கடற்படை முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த எல்லையோரம் அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர் அந்த எல்லை மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதிகளாகட்டும் நமது ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த எல்லை கோட்டு பகுதிகளாகட்டும் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது ஒரு விடியல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எல்லையோரம் குறிப்பா ஜம்முவுடைய சட்வாரி, சம்பா, ஆர்எஸ்புரா, அர்னியா அதே போல அக்னூர், பாதன்கோட் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது கூட அந்த சைரன் என்பது ஒழிக்கப்பட்டு வருது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நேற்று இரவு என்ன நடந்தது என்பது குறித்து முதலாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ஒரு தகவல் என்பது கொடுக்கப்படும். அதாவது அந்த தகவலை யார் கொடுப்பாங்க அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி நேற்று இரவு முழுவதுமே ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளாகட்டும் அதே போல இந்தந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள். பாகிஸ்தானுடைய 3 போர் விமானங்கள் J-17, F-16 உள்ளிட்ட 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. பாகிஸ்தான் எந்த தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தினார்கள், ட்ரோன் தாக்குதல், போர் விமானம் மூலியமாக தாக்குதல், அதன் பிறகாக இந்தியா பதிலடி எப்படி கொடுத்தது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு குறிப்பாக இந்த மாநில முதலமைச்சர்கள் கூட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ராணுவ தளபதி, கடற்படையுடைய தளபதி, இந்திய விமானப்படை தளபதி 3 பேர் அதே போல முப்படைகளுடைய தலைமை தளபதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனைகளை மேற்கொண்டு அதற்கு பிறகாக பிரதமரிடம் அறிக்கையாக சமர்ப்பித்து அடுத்த கட்டமாக இந்தியா என்ன மேற்கொள்ள இருக்கிறது. நேற்று இரவுலிருந்து தொடர்ச்சியாக இரு நாடுகள் ஏன்னா அமெரிக்கா இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த விவகாரத்துல நாங்கள் தலையிட மாட்டோம் என அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்திருக்கிறாரு.